இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு 3D வீடியோவை சிவன் எஃபெக்டில் எப்படி ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரை நான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு எவ்வளோ ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வீடியோட லாஸ்ட்டில் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையான இமேஜ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இமேஜஸில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெத்தியில் பட்டையை வந்து செட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த எடிட்டே பார்க்க நல்லாயிருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்காந்துருக்க மாதிரி அந்த துண்டு போட்டிருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட இருக்கணும்லாம் இல்லை, சும்மா உங்கள்கிட்ட இருக்க இமேஜில் இந்த பட்டையை நீங்கள் போட்டு எடிட் பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் அந்த சிவனோட எடிட்டுக்கு செட் ஆன மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இந்த பட்டை வந்து எப்படி நம்மளோட ஃபேஸில் செட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, எப்போ நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ண அந்த யூஸ் பண்ணுற அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர்னு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இப்போ நாம் இதில் தான் அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 இமேஜ் தேவை. ஸோ இந்த கீழே இருக்க எடிட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு இமேஜ் சும்மா ஸ்டாண்டிங்கில் நிற்கிற மாதிரி இமேஜை கூட பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட இமேஜ் ஒரு இமேஜில் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி காட்டுறேன். அந்த இமேஜில் இப்போ நான் எப்படி பட்டையை ரெடி பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் லைவாகவே பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கரெக்டாக பார்த்தோன்னா இப்போ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு இமேஜை நான் எடுத்து உங்களுக்கு அதில் வந்து செட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இமேஜை கூட எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் ஆகிடுச்சா, ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணி வந்தோன்னா இந்த இடத்துல இந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பட்டை மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான அந்த பட்டை பிஎன்ஜிஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வீடியோவாகவே போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்து அதில் ஒரு 10-15 இந்த இதுதான் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் தான் நான் அந்த எல்லாத்தையுமே ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை போய் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு பட்டையை இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாக ஃபேஸில் செட் ஆகிற மாதிரி கொண்டு போய் மட்டும் வச்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சா, செட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த பிளெண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அது வந்து கரெக்டாக ஃபேஸில் செட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் நான் எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் நான் கொடுத்துருக்க அந்த பட்டை பேஜ் எல்லாத்தையுமே எடுத்து உங்களோட ஃபேஸுக்கு எது செட் ஆகுமோ ஸோ அந்த மாதிரி இமேஜை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜை ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ்லேருந்து பேக்ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுவும் இதிலே பண்ணலாம். அந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா இமேஜாக வந்துருச்சா, வந்ததுக்கப்புறம் இந்த கீழே இருக்க ரிமூவ் பிஜி அப்படின்னு டச் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதில் இருக்க பேக்ரவுண்டை நமக்கு வேறு லெவலில் கட் பண்ணி கொடுத்துரும். இதுக்காக நீங்கள் போய் தனியாக வெப்சைட்டோட ஆப்பெல்லாம் எதை தேவையில்ல, பார்த்தீங்கன்னா அதுவே பர்ஃபெக்டாக கட் பண்ணி கொடுத்துருச்சா. இப்போ இந்த மேலே டவுன்லோட் ஐக்கான கொடுத்து இந்த பிஎன்ஜியை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எடிட் பண்ண போகிற இமேஜ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இதை வச்சு எப்படி வீடியோவை மேக் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பதில் அதை வந்து கரெக்டாக ஆப்பில் இன்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் இந்த பீட் மார்க் அப்படின்ற ஒரு ப்ரீசெட்டே கொடுத்துருப்பேன். இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும். அதில் இருக்க ஒன்று நானே எல்லாமே கொடுத்துட்டேன். நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்க இடத்துல மட்டும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதுவும் நீங்கள் இமேஜை சேஞ்ச் பண்ணும்போது இது வந்து இந்த பேக்ரவுண்ட்ஸ் வந்து நான் என்னோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இதை எப்படி இப்போ உங்களோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு இப்போ ரிவ்யூவில் பார்த்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். கீழே இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ ஃபைல் மேனேஜர் நமக்கு ஓப்பன் ஆனதுமே என்ன பண்ணுவோம், எப்பயும் போல நாம அந்த கட் பண்ணி வச்சிருக்க எடிட் பண்ண போகிற இமேஜில் ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட் இதில் ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா, சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணால் அடுத்து ரெண்டாவது இருக்க பேக்ரவுண்டு. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி அடுத்து கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணாலே போதும். இதுவும் ஈஸியாக இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணுங்கள். அடுத்து இந்த மூணாவது இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் நான் எங்கெங்கே கொடுத்துருக்கணும் அதில் நீங்கள் ஈஸியாக இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணாவது இருக்க டச் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இப்போ இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ். ஸோ இப்போ இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பாதி இது கட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி வரிசையாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு அடுத்து இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் அடுத்த இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸை மட்டும் ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இந்த பாதி உடம்புலாம் மறையுது பார்த்தீங்களா. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த மூவ் அண்டர்ஸ்மா போயிட்டு இந்த மூணாவது இருக்க ஆப்ஷன் வச்சு ஃபஸ்ட்டு அதை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. அதோட சைஸே ஃபுல்லாக அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் சுற்றி புள்ளி மாதிரி இருக்கேன். அந்த புள்ளியை பிடிச்சி இழுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சமாக அந்த பழையபடி அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக நமக்கு கொண்டுட்டு வந்துடும். ஏன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருந்தா இமேஜ் வேறு, இதில் நான் இப்போ வேறு இமேஜ் ஆட் பண்ணும்போது இதோட சைஸும் அதோட சைஸும் கம்மியாகுது. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோவும் மேக் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள்
ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான சிவன் வீடியோவை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.